குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். வேதாந்தத்தில் ஓர் உவமை உள்ளது. வீட்டிற்கு சொந்தக்காரன் இருட்டறையில் படுத்திருக்கிறான். இருட்டிலே தட்டு தடுமாறி தடவியபடி ஒருவன் அவனை தேடுகிறான். சோபாவில் கை வைத்துவிட்டு இதுவல்ல என்கிறான். ஜன்னலை தொட்டுவிட்டு இதுவல்ல என்கிறான். கதவை தொட்டுவிட்டு இதுவல்ல என்கிறான். நேத்தி நேத்தி நேத்தி. கடைசியாக வீட்டுக்காரனின் உடம்பின் மீது கைப்படுகிறது. உடனே இதோ இதோ எஜமான் என்கிறான். அதாவது எஜமான் இருப்பதை உணர்ந்து கொண்டான். எஜமானை அடைந்தாகிவிட்டது. ஆனால் நல்ல அறிமுகம் ஏற்படவில்லை. இப்படிப்பட்டவர்கள்தான் சித்தர். இன்னொரு பிரிவினர் உள்ளார்கள். அவர்களே சித்தரில் சித்தர்கள். வீட்டின் தலைவருடன் நெருங்கிய உறவு ஏற்படுவது என்ற நிலையே தனிதான். பிரேம பக்தியின் வாயிலாக இறைவனுடன் நெருக்கமான உறவு கொள்கின்ற நிலை அது. சித்தர்கள் கடவுளை அடைந்தவர்கள்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சித்தரில் சித்தர்கள் அவருடன் மிக மிக நெருக்கமாக பழகுபவர்கள். இறைவனை அடைய வேண்டுமானால் சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மதுரம் என்கின்ற பாவனைகளுள் ஒன்றை பின்பற்ற வேண்டும். சாந்தம் என்பது ரிஷிகளின் பாவனை. இன்ப நுகர்ச்சியின் எந்த நாட்டமும் அவர்களுக்கு இல்லை. மனைவி கணவனிடம் கொள்கின்ற ஈடுபாடு போன்றது இது. அவள் அவனை மன்மதனாகவே காண்கிறாள். தாஸ்யம் என்பது அனுமனின் பாவனை. ராமகாரியம் என்றால் சிங்கம் போலாகி விடுவார் அவர். மனைவியிடமும் தாசிய பாவனையை காணலாம். உயிரை கொடுத்து கணவனுக்கு சேவை செய்கிறாள் அவள். தாயிடமும் இத்தகைய பாவனை சிறிது இருக்கிறது. யசோதையிடம் இருந்தது. சக்கியம், தோழமை, வா வந்து அருகில் உட்கார் என்ற அளவில் நெருக்கமாக பழகுவது. குசேலர் போன்றோர் கடித்த எச்சில் பழங்களையே சில வேளைகளில் கண்ணனுக்கு கொடுத்தனர். சில வேளைகளில் தோள் மீது ஏறி உட்கார்ந்தனர். வாத்சல்யம் என்பது யசோதையின் பாவனை போன்றது. மனைவியிடம் ஓரளவு உள்ளது. அவள் கணவனுக்கு மனமாற உணவு படைக்கிறாள். குழந்தை வயிறு நிறைய உண்டால்தான் தாய்க்கு நிம்மதி. கண்ணன் உண்பான் என்று கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு அலைந்தாள் யசோதை. மதுரம் என்பது ராதையின் பாவனை போன்றது. மனைவியின் நிலையும் இதுதான். சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம் போன்ற எல்லா பாவனைகளும் மதுரத்தில் அடங்கி விடுகின்றன. இந்த கண்களால் கடவுளை காண முடியுமா? இந்த ஊனக்கண்களால் அவரை காண முடியாது. சாதனைகள் செய்து செய்து ஒரு பிரேமை உடல் உண்டாகிறது. பிரேமை கண்கள், பிரேமை காதுகள் எல்லாம் உண்டாகின்றன. அந்த பிரேமை கண்களால் அவரை காணலாம். அந்த பிரேமை காதுகளால் அவரது பேச்சை கேட்கலாம். அவ்வாறே பிரேமைமயமான ஆண் பெண் உறுப்புகளும் ஏற்படுகின்றன. இந்த பிரேமை உடல் ஆன்மாவோடு கலந்து இன்புறுகிறது. இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு ஏற்படாமல் பிரேமை உடல் கிடைக்காது. ஆழ்ந்த அன்பு உண்டானால் எங்கும் இறைமயமாக காணலாம். தீவிரமான காமாலை நோய் கண்டால் காண்பவையெல்லாம் மஞ்சளாக தெரியும். பிரேமை ஏற்பட்டால் நானே அவன், அவனே நான் என்ற உணர்வு உண்டாகிறது. போதை அதிகமாகிவிட்டால் நானே காளி என்கிறான் குடிகாரன். பிரேமை பித்தில் கோபியர் நானே கண்ணன் என்று சொல்ல ஆரம்பித்தனர். இரவு பகலாக இறைவனையே நினைத்து கொண்டிருந்தால் எங்கும் அவரை காணலாம். தீபத்தின் சுடரை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தோமானால் பிறகு பார்க்கின்ற திசைகளில் அந்த தீப சுடரை காண்கிறோம் அல்லவா? உணர்வு பொருளை சிந்திப்பவன் ஜடமாக மாட்டான். இறைவனை அதிகமாக சிந்திப்பதால் மூளை குழம்பிவிடும் என்று சிவநாத் ஒருமுறை என்னிடம் கூறினார். அதற்கு நான் அவரிடம், என்ன, உணர்வு பொருளை சிந்திப்பவன் உணர்வற்றவனாக ஆக முடியுமா என்று கேட்டேன். நிலையற்ற எதையும் சிந்திப்பது போன்றதல்லவே இது. இறைவன் நித்திய உணர்வு வடிவினர். அவரில் மனத்தை செலுத்துபவன் ஏன் உணர்விழக்க வேண்டும்? இறைவனை பற்றி இவ்வாறு புரிந்து கொண்டது அவரது அருளால்தான். அவரது அருள் இல்லாமல் சந்தேகங்கள் விலகாது. ஆன்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் சந்தேகங்கள் நீங்காது. அவரது அருள் கிடைத்துவிட்டாலோ பிறகு பயமில்லை. குழந்தை தந்தையின் கையை பிடித்து கொண்டு நடந்தால் ஒருவேளை விழ நேரலாம். ஆனால் தந்தை குழந்தையின் கையை பிடித்து கொண்டிருந்தால் பயமில்லை. இறைவனை அருள் கூர்ந்து சந்தேகங்களை விலக்குவாரானால், காட்சி அளிப்பாரானால் பிறகு கஷ்டமில்லை. ஆனால் ஏங்கும் மனதுடன் அவரை அழைக்க வேண்டும். சாதனைகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவரது அருள் கிடைக்கும். குழந்தை கதறியபடி அங்குமெங்கும் ஓடுவதைக் கண்டால் தாய்க்கு கருணை பிறக்கிறது.
ஒளிந்து கொண்டிருந்த அவள் வெளியே வந்து குழந்தையின் முன் நிற்கிறாள். ஆண்டவன் ஏன் நம்மை அங்குமிங்கும் ஓட செய்கிறார்? நாம் அங்குமிங்கும் சற்று ஓட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்போதுதான் சுவையாக இருக்கும். அவர் விளையாட்டாகவே இந்த உலகை படைத்தார். இதன் பெயர்தான் மகாமாயை. எனவேதான் அந்த சக்தி வடிவினலான தேவியிடம் சரணடைய வேண்டும். மாயை என்னும் பாசக்கயிற்றினால் அவள் நம்மை கட்டியிருக்கிறாள். இந்த தலைகளை அறுத்தறிய முடியுமானால் உடனே இறைக்காட்சி கிடைக்கும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனின் அருளை பெற வேண்டுமானால் ஆத்யாசக்தி வடிவினலான தேவியை மகிழ்விக்க வேண்டும். அவளே மகாமாயை. உலகை மயக்கத்தில் ஆழ்த்தி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருகிறாள் அவள். அந்த மகாமாயை கதவை திறந்து விட்டால்தான் நாம் வெளியே போக முடியும். வெளியில் விழுந்து கிடந்தால் வெறும் புற விஷயங்களைத்தான் காண முடியும். நித்தியமான அந்த சச்சிதானந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மது கைடபர்களை கொன்றபோது பிரம்மா முதலான தேவர்கள் மகாமாயையை துதித்ததாக தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. சக்தியே உலகின் மூல ஆதாரம். அந்த ஆத்யாசக்தியிடம் வித்தியை, அவித்தியை இரண்டும் உள்ளன. அவித்தியை மோகத்தில் ஆழ்த்துகிறது. காமினி காஞ்சன நாட்டம் அதிலிருந்தே உண்டாகிறது. அது மனிதனை மோகத்தில் ஆழ்த்துகிறது. பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை தோற்றுவிப்பது வித்தியை. அது இறைநெறியில் நம்மை அழைத்து செல்கிறது. அந்த அவித்தியை மகிழ்விக்க வேண்டும். அதுதான் சக்தி பூஜையின் நோக்கம். அவளை மகிழ்விப்பதற்காக தாசபாவனை, வீரபாவனை, சந்தான பாவனை என்ற பல்வேறு பாவனைகளில் பூஜைகள் செய்யப்படுகின்றன. வீரபாவனை, அதாவது உடலுறவின் வாயிலாக அவளை மகிழ்வித்தல். சக்தி சாதனைகள் மிகவும் கடினமானவை, செப்பிடு வித்தை அல்ல. தேவியின் தாசபாவனையிலும் சக்கிய பாவனையிலும் நான் 2 வருடங்கள் இருந்தேன். ஆனால் எனக்கு பிடித்தது சந்தான பாவனை. பெண்களின் மார்பை தாயின் மார்பாகவே நான் கருதுகிறேன். பெண்கள் அனைவரும் சக்தியின் வடிவங்கள். மேற்கு பகுதிகளில் திருமணத்தின் போது மணமகன் கையில் ஒரு கத்தி இருக்கும். வங்காளத்தில் அவனது கையில் பாக்குவெட்டி இருக்கும். சக்தி வடிவான அந்த பெண்ணின் உதவியுடன் அவன் மாயா மோகங்களை வெட்டி வீழ்த்துவான் என்பதே அதன் பொருள். இதுதான் வீரபாவனை. நான் வீரபாவனையில் பூஜை செய்யவில்லை. எனக்கு பிடித்தது சந்தான பாவனை. பெண் சக்தியின் வடிவம். திருமணத்தில் பார்த்ததில்லையா? மாப்பிள்ளை அசடு வழிய பின்னால் உட்கார்ந்திருக்கிறான். பெண்தான் தைரியமாக உட்கார்ந்திருக்கிறாள். இறையனுபூதி பெற்றுவிட்டால் புற உலகின் வசீகரங்கள், அவரது உலகின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றன. அவரை கண்டுவிட்டால் அவரது செல்வங்களை உள்ளம் நாடுவதில்லை. இறை இன்பத்தில் மூழ்கிய பக்தனுக்கு கணக்கு வழக்குகள் தேவையற்று விடுகின்றன. நரேந்திரனை பார்த்துவிட்டால் அதன் பிறகு உன் பெயர் என்ன, உன் வீடு எங்கே என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. கேட்பதற்கு நேரம்தான் இங்கே. அனுமனிடம் ஒருவர் இன்று என்ன திதி என்று கேட்டபோது அவர், தம்பி, எனக்கு நாள், கிழமை, நட்சத்திரம் எதுவும் தெரியாது. நான் ராமனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார். ஒரு சமயம் ஏடாதா படித்துறைக்கு அருகே ஒரு சாது வந்தார். ஒரு நாள் அவரை தரிசித்து வர நினைத்திருந்தோம். நான் காளிக்கோவிலில் ஹலதாரியிடம், கிருஷ்ணகிஷோரும் நானும் சாதுவை பார்க்கப் போகிறோம், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒரு மண்கூட்டை பார்க்கப் போவதால் என்ன பயன் என்றார். கீதை, வேதாந்தம் எல்லாம் படிப்பவர் அல்லவா, அதனால்தான் சாதுவை மண்கூடு என்று குறிப்பிட்டார். அவர் சொன்னதை நான் கிருஷ்ணகிஷோரிடம் தெரிவித்தேன். அவருக்கு மகா கோபம் வந்துவிட்டது. என்ன, ஹலதாரி அப்படியா சொன்னார்? யார் பகவானை சிந்திப்பவரோ, யார் ஸ்ரீ ராமபிரானை தியானிப்பவரோ, யார் அவருக்காக அனைத்தையும் துறந்தவரோ அவரது உடம்பு மண்கூடா? பக்தரின் உடம்பு உணர்வு மயமானது என்பது ஹலதாரிக்கு தெரியாதா என்று கேட்டார். நரேந்திரர் கேட்டார், பெண்களுடன் சேர்ந்து சாதனை செய்வது பற்றி தந்திர சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதா? குருதேவர் கூறினார், அவையெல்லாம் நல்ல வழிகள் அல்ல, மிகவும் கடினமானவை. பெரும்பாலும் வீழ்ச்சிதான் பலனாக இருக்கும். வீரபாவனை, தாசபாவனை, மாத்ருபாவனை. என்னுடையது மாத்ருபாவனை. தாசபாவனையும் நல்லதுதான். வீரபாவனை சாதனை மிகவும் கடினமானது. சந்தான பாவனை மிகவும் பரிசுத்தமானது. கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. அவரது இயல்பை வாக்கினால் யாராலும் விளக்க முடியாது.
அவரால் எல்லாம் முடியும். 2 யோகிகள் இருந்தார்கள். இருவரும் சாதனைகள் செய்தவர்கள். ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக சென்றார். அவர்களுக்குள் அறிமுகமான பிறகு அவர்களுள் ஒரு யோகி நாரதரை பார்த்து, நீங்கள் நாராயணரிடமிருந்து வருகிறீர்கள் அல்லவா, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு நாரதர், அவர் ஓர் ஊசியின் காது வழியாக ஒட்டகம், யானை போன்றவற்றை நுழைத்து கொண்டும் வெளியே எடுத்துக்கொண்டும் இருந்ததை நான் கண்டேன் என்று பதில் சொன்னார். இதை கேட்ட ஒரு யோகி, இதில் என்ன விந்தை, அவரால் எதையும் செய்ய முடியும் என்று கூறினார். மற்ற யோகியோ, இது நடக்கக்கூடிய காரியமா, நீங்கள் ஒருபோதும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு சென்றதே இல்லை என்று மறுத்து கூறினார். பகவானால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். தியான வேளையில் இறைவனில் ஒன்றிவிட வேண்டும். மேல்மட்டத்தில் மிதந்தால் தண்ணீரின் அடியில் உள்ள இரத்தினங்கள் கிடைக்குமா? மூழ்கும்போது முதலைகள் பிடித்து கொள்ளலாம். ஆனால் மஞ்சள் பூசிக்கொண்டால் முதலைகள் நெருங்காது. இதய ஆழம் தனிலே காமம் முதலான 6 முதலைகள் உள்ளன. ஆனால் விவேகம், வைராக்கியம் என்னும் மஞ்சளை பூசிக்கொண்டால் அவை உன்னை தொடாது. விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறும் புலமையும் லெக்சரும் என்ன பயனை தரும்? இறைவனே உண்மை, மற்ற அனைத்தும் நிலையற்றவை. இருப்பவர் அவர் மட்டுமே, மற்ற எதுவும் இல்லை. இதன் பெயர்தான் விவேகம். முதலில் உன் இதய கோவிலில் இறைவனை எழுந்தருள செய். பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வேண்டுமானால் பிறகு வைத்துக்கொள். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறுமனே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் என்ன பயன்? அது வெறும் சங்கு முழக்கம்தான். இதய கோவிலில் இறைவனை பிரதிஷ்டை செய்ய விரும்பினால், ஆண்டவனை அடைய ஆசைப்பட்டால் வெறுமனே பூம் பூம் என்று சங்கை மட்டும் ஊதுவதில் எந்த பயனும் இல்லை. முதலில் மனத்தை சுத்தமாக்கு. மனம் தூய்மையடைந்து விட்டால் அந்த புனித ஆசனத்தில் இறைவன் வந்து அமர்வான். வவ்வால்களின் புழுக்கை கிடக்கும்போது இறைவனை அழைத்து வர முடியாது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம் ஆகிய 11 இந்திரியங்களும் தான் 11 வவ்வால்கள். முதலில் தெய்வ பிரதிஷ்டை, பிறகு வேண்டுமானால் பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வைத்துக்கொள். முதலில் மூழ்கி இரத்தினங்களை எடு, பிறகு மற்ற வேலை. ஆனால் யாரும் மூழ்க விரும்புவதில்லை. சாதனை, தவம் கிடையாது. விவேக வைராக்கியம் கிடையாது. 2 வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள். உடனே லெக்சர் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். மக்களுக்கு போதிப்பது கடினம். பகவானது தரிசனம் கிடைத்த பிறகு அவரிடமிருந்து யாராவது ஆணை பெற்றால் பிறகு மக்களுக்கு போதிக்கலாம். இறைநெறியில் தடையாக நிற்கும் அத்தகைய மனைவியை புறக்கணித்துவிடு. அவள் தற்கொலைதான் செய்து கொள்ளட்டும், அல்லது வேறு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். இறைநெறியில் தடையாக இருப்பவள் அவித்தியை வடிவான பெண். ஆனால் யாருக்கு இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி இருக்குமோ அவனுக்கு அரசன், தீயவர், மனைவி என்று எல்லோரும் அனுகூலமாக அமைந்து விடுவார்கள். ஒருவனுக்கு மனப்பூர்வமான பக்தி இருக்குமானால் காலப்போக்கில் அவனுடைய மனைவியும் இறைநெறியில் செல்வது சாத்தியமாகிவிடும். அவன் நல்லவனாக இருந்தால் இறைவனது அருளால் மனைவியும் நல்லவளாக ஆகிவிடக்கூடும். இறைவனிடம் தூய பக்தி இல்லாவிட்டால் கதி இல்லை. இறைவனின் தரிசனத்தை பெற்ற பிறகு யாராவது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் எந்த பயமும் இல்லை. அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து சாதனைகள் செய்து தூய பக்தியை பெற வேண்டும். அப்படிப்பட்டவர் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த பயமும் இல்லை. சைத்தன்ய தேவருக்கு இல்லற பக்தர்கள் இருந்தார்கள். பெயரளவிற்குத்தான் அவர்கள் இல்லறத்தில் இருந்தார்கள். ஆனால் பற்றற்றவர்களாக வாழ்க்கையை நடத்தினார்கள். எடுத்த எடுப்பிலேயே மனம் அருவத்தில் நிலை பெறாது. ஆரம்பத்தில் உருவமுறைதான் நல்லது. இறைவனால் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லவா? எனவே சொந்த தாயின் உருவத்தை தியானம் செய்யலாமா? செய்யலாம். அவளே குரு, அவள் பிரம்மரூபிணி. அருவக்காட்சி எப்படி இருக்கும்? அதனை விளக்குவது இயலாத காரியமா? விஷயம் என்ன தெரியுமா? இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாதனைகள் வேண்டும். அறையினுள் உள்ள இரத்தினங்களை பார்க்க வேண்டுமானால், அவற்றை எடுக்க வேண்டுமானால் அந்த அறையின் சாவியை கொண்டு வர வேண்டும். கதவை திறக்க வேண்டும். பிறகே இரத்தினங்களை வெளியே கொண்டு வர முடியும். அப்படியில்லாமல் பூட்டப்பட்ட அறைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, இதோ நான் கதவை திறந்து விட்டேன், பெட்டியை திறந்து விட்டேன்,
இரத்தினங்களை வெளியே எடுத்துவிட்டேன் என்றெல்லாம் வெறுமனே நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது நடக்குமா? சும்மா நின்று கொண்டு சிந்திப்பதால் எதுவும் நடக்காது. சாதனைகள் செய்ய வேண்டும். ஞானிகள் அருவ தியானம் செய்கிறார்கள். அவதாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீயே பூரண பிரம்மம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை துதித்தான். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நான் பூரண பிரம்மமா இல்லையா என்பதை வந்து பார் என்று கூறி அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே அவனிடம், இங்கே என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். ஒரு பெரிய மரம் தெரிகிறது. அதில் கருநாக பழத்தை போன்ற பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குவதை காண்கிறேன் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார். மரத்தில் தொங்குவது கருப்பு நிற பழங்கள் அல்ல, கொத்து கொத்தாக என்னை போன்ற கிருஷ்ணர்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதாவது பூரண பிரம்மமாகிய மரத்தில் எண்ணற்ற அவதாரங்கள் வருகிறார்கள் போகிறார்கள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கபீர்தாஸ் அருவ நிலையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். கிருஷ்ணரை பற்றி சொன்னால் அவர், நான் ஏன் அவனை வழிபட வேண்டும்? கோபியர் கைகொட்டி தாளமிட்டனர். அதற்கு ஏற்ப குரங்கை போல் நடனம் ஆடியவன்தானே அவன் என்பார். உருவக்கடவுளை வழிபடுபவர்களுடன் நான் உருவவாதியாக இருக்கிறேன், அருவத்தை நாடுபவர்களுடன் அருவவாதியாக இருக்கிறேன். மகேந்திரநாத் குப்தர் கூறினார், நாம் இப்போது யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த கடவுள் எப்படி எல்லையற்றவரோ அதுபோல் நீங்களும் எல்லையற்றவர். உங்கள் ஆழத்தை யாராலும் அறிய முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே, நீ கண்டுபிடித்து விட்டாயே. விஷயம் என்ன தெரியுமா? எல்லா மதங்களையும் சிறிது கடைபிடித்து பார்க்க வேண்டும். எல்லா பாதை வழியாகவும் போய் பார்க்க வேண்டும். சொக்கட்டா நாட்டத்தில் ஒரு காய் எல்லா கட்டங்களையும் கடக்காவிட்டால் எப்படி நடு இடத்தை அடைய முடியும்? அப்படி சுற்றி காய் ஒரு முறை நடு இடமாகிய சொர்க்கத்தை அடைந்த பிறகு எதனாலும் அதை வெட்ட முடியாது. யோகிகள் இரு வகை, பகுதகர், குடீசகர். பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கின்ற மனத்தில் இன்னும் அமைதி கிடைக்காத சாதகர்கள் பகுதகர்கள். பல்வேறு இடங்களிலும் சுற்றி மனத்தை ஒருமுகப்படுத்தியவர்கள், அமைதி கண்டவர்கள், எங்கும் அலையாமல் ஓரிடத்தில் நிலையாக தங்கி சாதனைகள் செய்பவர்கள் குடீசகர்கள். ஒரே இடத்தில் தங்குவதில்தான் அவர்களுக்கு ஆனந்தம். தீர்த்த யாத்திரைகளில் அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஒருவேளை அவர்கள் அப்படி சென்றாலும் அது ஒரு புத்துணர்வை பெறுவதற்காக மட்டுமே. இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் முதலியவற்றுடன் சாக்தம், வைணவம், வேதாந்தம் என்ற எல்லா நெறிகளையும் நான் பின்பற்ற வேண்டியிருந்தது. எல்லா பாதைகள் வழியாகவும் செல்ல வேண்டியிருந்தது. எல்லோரும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே வருகிறார்கள். வெவ்வேறான பாதைகள் வழியாக வருகிறார்கள் என்று அப்போது கண்டேன். தீர்த்த யாத்திரை சென்றபோது சில வேளைகளில் எனக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டதுண்டு. அங்கே பணம், நிலம் என்று வெறும் உலகியல் பேச்சுதான் நடந்தது. அதை கேட்டதும் நான் அழத் தொடங்கினேன். ஆனால் தீர்த்த தலங்களில் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுவது உண்மை. மதுர்பாபுவுடன் பிருந்தாவனம் சென்றேன். மதுர்பாபு வீட்டு பெண்களும் ஹிருதயனும் உடன் இருந்தனர். அங்கே காளிய மர்த்தனம் செய்த நீர்த்துறையை பார்த்தவுடனே என் உள்ளம் கிளர்ந்து எழுந்தது. நான் பரவசத்தில் ஆழ்ந்தேன். யமுனையின் அந்த தீர்த்த துறையில் ஹிருதயன் என்னை ஒரு சிறு குழந்தை போல் குளிப்பாட்டுவான். மாலை வேளையில் பசு கூட்டம் புல்மேய்ந்து விட்டு திரும்பும். அந்த வேளையில் யமுனை கரையில் நடந்து செல்வேன். மணல் திட்டுகள் வழியாக வருகின்ற பசுக்களை கண்டதும் என் மனதில் கிருஷ்ணரை பற்றிய நினைவு கிளர்ந்துவிடும். பைத்தியம் பிடித்தவன் போல் கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே என்று கதறிக்கொண்டே ஓடுவேன். கங்காமையி என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார். வயது முதிர்ந்தவர். நெதுவனத்தின் அருகே குடிசை ஒன்றில் தனியாக வசித்து வந்தார். எனது நிலையையும் பரவசத்தையும் கண்ட அவர், சாட்சாத் ராதா தேவியே மீண்டும் இவராக உடல் தரித்து வந்துள்ளாள் என்று கூறினார். அவர் என்னை துலாலி என்று அழைத்தார். அவரை கண்டால் உண்பது, குளிப்பது, திரும்பி செல்வது என்று எல்லாவற்றையும் நான் மறந்து விடுவேன். சில நாட்கள் ஹிருதயன் நாங்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து தருவான். சில வேளைகளில் கங்காமையையும் சமைத்து தருவதுண்டு. கங்காமையை விட்டுவிட்டு தட்சிணேஸ்வரம் திரும்ப எனக்கு விருப்பமே இல்லை. நான் அங்கே தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. எனக்கு புழுங்கல் அரிசி சாதம் வேண்டும்.
அறையின் ஒரு பக்கம் அவரது படுக்கை, மறுபக்கம் என் படுக்கை. எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. அப்போது ஹிருதயன், உங்களுக்கோ வயிற்றுக்குள்ளாறு அதிகம், உங்களை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றான். உடனே கங்கா மாயி, ஏன், நான் பார்த்து கொள்கிறேன், நான் சேவை செய்வேன் என்றார். ஹிருதயன் என் ஒரு கையையும் கங்காமாயி இன்னொரு கையையும் பிடித்து இழுக்க தொடங்கினர். அப்போது திடீரென்று என் தாயின் நினைவு என்னுள் எழுந்தது. அவர் அப்போது தட்சிணேஸ்வர கோவிலில் நகபத்தில் தனியாக வசித்து வந்தார். அதன் பிறகு பிருந்தாவனத்தில் என்னால் இருக்க முடியாமல் போயிற்று. உடனே கங்காமாயியிடம், முடியாது, நான் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். இப்போதுள்ள என் நிலையில் தேவிக்கு படைக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் மீன் குழம்பை மட்டும் சாப்பிட முடிகிறது. பிரசாதமாக இருந்தாலும் இறைச்சியை என்னால் சாப்பிட முடிவதில்லை. விரலால் தொட்டு கொஞ்சம் வாயில் வைத்துக் கொள்வேன். தேவிக்கு கோபம் வந்துவிடக்கூடாதே. காமினி காஞ்சினம்தான் மாயை. இவற்றின் பிடியில் நீண்ட நாள் இருக்க நேர்ந்தால் கூருணர்ச்சியை இழக்க நேரிடுகிறது. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றே அவன் நினைத்து கொள்வான். தோட்டி மலக்கூடையை சுமந்து செல்கிறான். பழக்க தோஷத்தின் காரணமாக அதன் மீதுள்ள வெறுப்பு அவனுக்கு போய்விடுகிறது. இறைவனின் திருநாமத்தையும் புகழையும் பாடுவதில் தொடர்ந்து ஈடுபட்டால் படிப்படியாக பக்தி வருகிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பக்தனின் இதயம் இறைவனின் இருப்பிடம். அவர் எல்லா உயிர்களிலும் உரைகிறார் என்பது உண்மைதான். ஆயினும் பக்தனின் இதயத்தில் அவர் சிறப்பாக எழுந்தருள்கிறார். ஒரு ஜமீன்தார் தனக்கு சொந்தமான இடத்தில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக என்ன வரவேற்பறையில் போனால் அவரை காண முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். அதுபோல் பக்தனின் மனம் பகவானுடைய வரவேற்பறை. ஞானிகள் யாரை பிரம்மம் என்கிறார்களோ அவரையே யோகிகள் ஆன்மா என்கிறார்கள். பக்தர்கள் பகவான் என்கிறார்கள். ஒரே பிராமணன் பூஜை செய்யும்போது பூஜாரி, சமையல் செய்யும்போது அவன் சமையல்காரன். ஞான நெறியை பின்பற்றுபவனான ஞானி இது அல்ல இதுவல்ல என்று பகுத்தறிகிறான். பிரம்மம் இதுவல்ல இதுவல்ல, உயிர்கள் அல்ல, உலகமல்ல என்று ஆராய்ந்து ஆராய்ந்து அவனது மனம் நிலைப்படுகிறது, ஒடுங்குகிறது, சமாதி வாய்க்கிறது. அப்போது பிரம்மஞானம் உண்டாகிறது. பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியா, நாமரூபங்கள் எல்லாம் கனவு போன்றவை என்ற உறுதியான உணர்வு பிரம்மஞானியிடம் இருக்கும். பிரம்மம் என்ன என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. பிரம்மம் ஓர் உருவக்கடவுள் என்றும் சொல்லிவிட முடியாது. ஞானிகள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் பக்தர்கள் எல்லா நிலைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். விழிப்பு நிலையும் உண்மை என்று கொள்கிறார்கள். இந்த உலகம் கனவு போன்றது என்று அவர்கள் சொல்வதில்லை. இந்த உலகம் இறைவனின் மகிமை என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். வானம், நட்சத்திரம், சந்திரன், சூரியன், மலை, கடல், உயிரினங்கள் அனைத்தையும் இறைவன் படைத்திருக்கிறார். எல்லாம் அவரது மகிமை. உள்ளே நம் இதய நடுவில் அவர் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். அவரே 24 தத்துவங்களாகவும் உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியுள்ளார் என்று உயர்ந்த பக்தர்கள் கூறுகிறார்கள். பக்தர்கள் சர்க்கரையை சுவைக்க விரும்புகிறார்கள், சர்க்கரையாக ஆக விரும்புவதில்லை. பக்தனின் நிலை என்ன தெரியுமா? பகவானே, நீ எஜமான், நான் உன் சேவகன், நீ என் தாய், நான் உன் குழந்தை, நீ முழுமை, நான் உன் அம்சம் என்கிறான் பக்தன். நான் பிரம்மம் என்றெல்லாம் சொல்வதை பக்தன் விரும்புவதில்லை. யோகிகள் பரமாத்மாவை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதுதான் யோகம். யோகம்தான் அவர்களின் லட்சியம். யோகி உலகியல் விஷயங்களிலிருந்து மனத்தை பின்னால் இழுத்து பரமாத்மாவில் நிறுத்த முயல்கிறான். அதனால்தான் ஆரம்ப காலத்தில் தனிமையான இடத்திற்கு சென்று அசைவில்லாத ஆசனத்தில் அமர்ந்து மனத்தை மற்ற எண்ணங்களிலிருந்து விடுவித்து தியானம் செய்கிறான். ஆனால் இருப்பது ஒன்றுதான், பெயரில்தான் வேறுபாடு. யார் பிரம்மமோ அவரே ஆன்மா, அவரே பகவான். ஞானியின் பிரம்மமும் யோகியின் பரமாத்மாவும் பக்தனின் பகவானும் எல்லாம் ஒருவரே. படைத்தல், காத்தல், அழித்தல், உயிர், உலகம் எல்லாம் சக்தியின் விளையாடல் என்கின்றனர் ஞானிகள். ஆராய்ந்து பார்த்தால் இவையெல்லாம் கனவு போன்றவை. பிரம்மம் ஒன்றே உள்ளது, மற்ற எதுவும் கிடையாது. சக்தியும் கனவை போன்றதுதான். ஆனால் 1000 ஆராய்ச்சி செய்தாலும் சமாதி நிலையை அடையாமல் சக்தியின் எல்லையை விட்டு வெளியே வர முடியாது.
நான் தியானம் செய்கிறேன், நான் சிந்தனை செய்கிறேன், இவையெல்லாம் சக்தியின் எல்லைக்கு உட்பட்டவை, சக்தியின் ஐஸ்வர்யத்திற்கு உட்பட்டவை. எனவே பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மற்றொன்றையும் ஏற்றே ஆக வேண்டும். நெருப்பும் அதன் சூடும் போல, நெருப்பை ஏற்றுக்கொண்டால் அதன் சூட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூட்டை விட்டுவிட்டு நெருப்பை நினைக்க முடியாது. நெருப்பை விட்டுவிட்டு அதன் சூட்டையும் நினைக்க முடியாது. சூரியனை விட்டுவிட்டு அதன் கதிர்களை நினைக்க முடியாது. கதிர்களை விட்டுவிட்டு சூரியனையும் நினைக்க முடியாது. பால் எப்படி இருக்கிறது? ஓ, வெண்மை. வெண்மைதான் பால். பாலை விட்டுவிட்டு அதன் வெண்மை நிறத்தை மட்டும் நினைக்க முடியாது. அதுபோல் பாலின் வெண்மை நிறத்தை விட்டுவிட்டு பாலையும் நினைக்க முடியாது. இதுபோன்றே பிரம்மத்தை விட்டுவிட்டு சக்தியையோ, சக்தியை விட்டுவிட்டு பிரம்மத்தையோ நினைக்க இயலாது. இறைவனை விட்டுவிட்டு உலகையோ, உலகை விட்டுவிட்டு இறைவனையோ நினைக்க முடியாது. ஆத்யாசக்தி ஆடல்மயமானவள். அவள் படைக்கிறாள், காக்கிறாள், அழிக்கிறாள். அவளுடைய பேர்தான் காளி. காளிதான் பிரம்மம். பிரம்மமே காளி. இருவரும் ஒருவரே. ஆக்கல், அழித்தல், அழித்தல் என்று எந்த செயலும் இல்லாமல் அவள் இருப்பதாக நாம் நினைக்கும்போது பிரம்மம் என்கிறோம். இந்த செயல்களை செய்யும்போது அவளை காளி என்கிறோம், சக்தி என்கிறோம். உள்ளது ஒன்று, நாமரூபம்தான் வேறு. தண்ணீர் ஒன்றே, அதையே ஜலம், வாட்டர், பானி என்றெல்லாம் அழைக்கிறோம். ஒரு குளத்திற்கு 3-4 படித்துறைகள். ஒரு துறையில் இந்துக்கள் நீர் அருந்துகிறார்கள், அவர்கள் அதை தண்ணீர் என்கிறார்கள். மற்றொரு படித்துறையில் முகமதியர்கள் நீர் அருந்துகிறார்கள், அவர்கள் பானி என்கிறார்கள். இன்னொரு துறையில் ஆங்கிலேயர்கள் நீர் அருந்துகிறார்கள், அவர்கள் வாட்டர் என்கிறார்கள். மூன்றும் ஒன்றுதான், பெயரில்தான் வேறுபாடு. இறைவனை சிலர் அல்லாஹ் என்கிறார்கள், சிலர் காட் என்கிறார்கள், சிலர் பிரம்மம் என்கிறார்கள், சிலர் காளி, ராமர், ஹரி, இயேசு, துர்கை என்றெல்லாம் கூறுகிறார்கள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். காளி பல்வேறு நிலைகளில் விளையாடுகிறாள். அவளே மகா காளி, நித்திய காளி, ஸ்மசான காளி, ரக்ஷா காளி, ஷியாமா காளி. மகாகாளி, நித்திய காளி பற்றி தந்திர சாஸ்திரங்களில் உள்ளது. படைப்பே இல்லாமல் சந்திரன், சூரியன், கிரகங்கள், பூமி எதுவுமில்லாமல் எங்கும் காரிருள் மயமாக இருந்தபோது தேவி மட்டும் உருவமற்ற மகாகாளியாக மகாகாலனுடன் விளங்குகிறாள். ஷியாமா காளிக்கு மென்மையான பல வடிவங்கள். வரமும் அபயமும் தருபவள் அவள். வீடுகளில் அவளையே பூஜிப்பார்கள். தொற்று நோய், பஞ்சம், நிலநடுக்கம், பெருமழை, வறட்சி போன்ற காலங்களில் ரக்ஷா காளியே வழிபட வேண்டும். ஸ்மசான காளி அழிக்கும் சக்தி. பிணம், நரி மற்றும் டாகினி, யோகினி போன்ற தேவதைகள் சூழ சுடுகாட்டில் உறைபவள். அவளது வாயிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கும். கழுத்தில் மனித தலை மாலை, இடுப்பில் மனித கை மாலை. அண்ட சராசரங்கள் அழியும்போது மகா பிரளய காலத்தில் படைப்பிற்கான விதைகளை தேவியே சேகரித்து வைக்கிறாள். பாட்டியிடம் அது இது எல்லாம் போட்டு வைப்பதற்கு ஒரு பானை இருக்கும். அதில் அவள் பல்வேறு சாமான்களை போட்டு வைத்திருப்பாள். ஆம், பாட்டியிடம் இப்படி ஒரு பானை இருக்கும். அதனுள் கடல் நுரை, வாயு மாத்திரை, சுரை, வெள்ளரி, பூசணி விதைகளின் சிறு சிறு புட்டலங்கள் எல்லாம் போட்டு வைத்திருப்பாள். தேவைப்படும்போது வெளியே எடுப்பாள். பிரம்மமயியான தேவியும் பிரபஞ்சம் அழிந்த பிறகு எல்லா விதைகளையும் சேகரித்து வைக்கிறாள். படைப்பிற்கு பிறகு ஆத்யா சக்தி உலகத்தின் உள்ளே உரைகிறாள். உலகத்தை ஈன்றெடுக்கிறாள். உலகின் உள்ளும் உரைகிறாள் அவள். வேதம் சிலந்தி பற்றி கூறுகிறது. சிலந்தியும் அதன் வலையும். சிலந்தி தனக்குள் இருந்தே வலையை தோற்றுவிக்கிறது. பிறகு அந்த வலையிலேயே வசிக்கவும் செய்கிறது. கடவுள் உலகத்திற்கு ஆதாரமாகவும் இருக்கிறார், அதன் உள்ளும் இருக்கிறார். காளி என்ன கரு நிறத்தவளா? தொலைவில் இருப்பதால் கருப்பு, நெருங்கி அறிய முடிந்தால் கருப்பு அல்ல. தொலைவிலிருந்து வானம் நீல நிறமாக தெரிகிறது. அருகில் சென்று பாருங்கள், எந்த நிறமும் இல்லை. தொலைவிலிருந்து பார்க்கும்போது கடல் நீரும் நீலமாகத்தான் தெரிகிறது. அருகில் சென்று கையில் எடுத்து பாருங்கள், அந்த நீருக்கு நிறமே இல்லை. இவ்வாறெல்லாம் விளையாட வேண்டும் என்பது தேவியின் விருப்பம். கண்ணாமூச்சி ஆட்டத்தில் ஆரம்பத்திலேயே தாட்சியை தொட்டுவிட்டால் ஆட்டமும் சாட்டமும் மேலும் தொடராது. எல்லோரும் தொட்டுவிட்டால் ஆட்டம் எப்படி தொடரும்? எல்லோரும் தொட்டு விடுவது அந்த தாய்ச்சிக்கு எரிச்சலையே தரும். விளையாட்டு தொடர்ந்தால் அவளுக்கு மகிழ்ச்சி.
அதனால்தான் மனத்திடம் அவள் இரகசியமாக கண் சிமிட்டி போய் உலகத்தை அனுபவி என்று கூறியுள்ளாள். இதில் மனத்தின் குற்றம் என்ன? அவளே அருள் கூர்ந்து மனத்தை திருப்பினால் மனம் உலகியலிருந்து விடுபடுகிறது. அதன் பிறகு அவளது தாமரை திருவடிகளை நாடுகிறது. அவளது மாயையில் மயங்கித்தான் மனிதர்கள் உலகில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதையே ராம் பிரசாதர் என் மனம் அமைத்தாய், உந்தன் இச்சை போல் அதில் வார்த்தாய், அருள் வெளி சாடை காட்டி அனுமதி அளித்தாய் என்று பாடினார். நக்ஸ் சீட்டாட்டம் தெரியுமா? அதில் அதிக எண்ணிக்கையை எடுத்து விலகி நிற்கிறேன். நீங்களோ மிகவும் புத்திசாலிகள். சிலர் 10 எடுத்திருக்கிறீர்கள், சிலர் 6, சிலர் 5. நீங்கள் அதிக எண்ணிக்கை எடுக்கவில்லை. எனவே என்னை போல் வெளியேறவும் இல்லை. ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. பேஷ். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இல்லறத்தில் இருப்பதில் தவறேதும் இல்லை. ஆனால் மனத்தை இறைவனிடம் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் பயனில்லை. ஒரு கையால் உலக கடமைகளை செய்யுங்கள், மற்ற கையால் இறைவனை பற்றி கொள்ளுங்கள். கடமைகள் முடிந்த பிறகு 2 கைகளாலும் இறைவனை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாம் மனத்தை பொறுத்தது. மனத்தில்தான் பந்தம், மனத்தில்தான் முக்தி. அதனை எந்த நிறத்தில் துவைக்கிறீர்களோ அந்த நிறம் பெறும். வண்ணானிடமிருந்து வந்திருக்கின்ற துணியை போன்றது மனம். சிவப்பு சாயத்தில் தோய்த்தால் சிவப்பு, நீல சாயத்தில் தோய்த்தால் நீலம், பச்சையில் தோய்த்தால் பச்சை. எந்த சாயத்தில் தோய்க்கிறீர்களோ அந்த நிறம் பெறுகிறது. பாருங்களேன், கொஞ்சம் ஆங்கிலம் படித்துவிட்டால் போதும், உடனே புட் பாட் இட் மிட் என்றெல்லாம் புளிய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதோடு விட்டானா காலில் பூட்ஸ், சீட்டி எடுத்து பாடுவது எல்லாம் வந்து சேர்கிறது. இனி சமஸ்கிருதம் படித்த பண்டிதனானால் உடனே சமஸ்கிருத ஸ்லோகங்களை உதிர்க்க தொடங்கி விடுவான். மனத்தை தீய சகவாசத்தில் வைத்திருந்தால் தீய பேச்சும் தீய சிந்தனைகளும் வந்துவிடுகிறது. பக்தர்களுடன் சகவாசம் வைத்திருந்தால் இறை சிந்தனையும் தெய்வீக பேச்சும் வருகிறது. மனத்தை பொறுத்துதான் எல்லாம். ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் மகள். அவன் இருவரிடமும் வெவ்வேறு விதமாக பழகுகிறான். ஆனால் மனம் ஒன்றுதான். மனத்தில்தான் ஒருவன் கட்டுண்டவன், மனத்தில்தான் முக்தன். நான் முக்தன். இல்லறத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எனக்கென்ன பந்தம்? நான் இறைவனின் குழந்தை, ராஜாதிராஜனின் பிள்ளை. யார் என்னை கட்டுப்படுத்த முடியும்? பாம்புதான் கடிக்கட்டும், விஷமில்லை என்று உறுதியாக நினைத்தால் விஷம் இறங்கிவிடும். அதுபோல் திரும்ப திரும்ப நான் கட்டுண்டவன் அல்ல, நான் முக்தன் என்று உறுதியாக சொல்லி வந்தால் அப்படியே ஆகிவிடுகிறான்.